வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சு இல்லைங்களா, அதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. தீர்ப்போட சாராம்சம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஃபைன் அமௌண்ட்டும் ப்ளஸ் 30 வருஷம் தண்டனையும் கொடுத்துருந்தாங்க. அது வரவேற்கத்தக்கது தான். ப்ளஸ் வந்து நீதிமன்றம் அடிஷ்னலாக என்ன சொல்லியிருந்தாங்க ஜட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாதத்துலேயே இந்த கேஸை வந்து இந்த அளவுக்கு டீட்டெயிலாக விசாரித்து குயிக்காக அந்த கேஸை முடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா எதிர்கட்சிகள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது எடப்பாடி அவர்களும் கேட்டிருந்தாரு, வானதி சீனிவாசன் போன்ற எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு வந்து 2வது நபர் இன்னொருத்தர் இருக்காரு, 2வது நபரா இவ்வளோ வேலை முடிக்கிறதுக்கு காரணம் அந்த 2வது நபர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, யார் அந்த சார், இந்த சாரை பார்த்தது இந்த கவர்மெண்ட், அதாவது இப்போ இருக்கிற திராவிட மாடல் இந்த கேஸ் தான் சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு டீப்பாக ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தார், அதாவது சிடிஆர் ரிப்போர்ட்டோட. சிடிஆர்னாக்கா கால் டீட்டெயில் ரெக்கார்டு அப்படின்னு அர்த்தம். அது நம்மளை மாதிரி அதனால எடுக்க முடியாது. அவருக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி எடுத்தார். அதில் அவர் என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 23ஆம் தேதி 24ஆம் தேதி நடந்த எல்லா கால் ரெக்கார்டையும் எடுத்து அவர் சொல்கிறது என்னென்னா, ஸ்டேஷனில் இருக்க உதவி ஆய்வாளர் வந்து அவர்கிட்ட பேசியிருக்காங்க, ஞானசேகரன்கிட்ட பேசியிருக்காங்க. அதே போல் ஞானசேகரன் வந்து வட்ட செயலாளர் சண்முகம் அவர்கிட்ட பேசியிருக்காரு. சண்முகம் வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க நடராஜன் அவங்களோட பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த சண்முகம் வட்ட செயலாளர் வந்து மாசு அவர்கள்ட்டையும் அந்த மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்டையும் பேசியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு இந்த கேஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் இன்னொருத்தர் அந்த யார் அந்த சார், அதாவது அந்த சார் யார் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கலாம். இவங்க மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 48 hours டைம் கொடுத்துருக்காரு அவர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அப்படி இல்லைனா இது அடுத்த கட்ட நடவடிக்கை யார் இதுன்றதுக்காக நான் அந்த ஆராய்ந்து நான் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே, நம்ம இதை பற்றி எதுவும் பேச போகிறதில்ல. இந்த வழக்கையோ இல்லை இந்த வழக்கை விசாரித்து தண்டனை கொடுத்தாங்களோ அதை பற்றிலாம் இல்லை. நான் கேட்குற கேள்வி ஒன்று தான். இப்போது பொதுவாக தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எந்த மூலையில் படிக்கிற எந்த பசங்களாக இருந்தாலும் சரி தான், அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக என்னவா தெரியுமா இருக்கும்? ஃபஸ்ட் எடுத்த உடனே ஐஐடி மெட்ராஸாக இருக்கும், செகண்டாக அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கும். அதாவது டாக்டரை தவிர்த்து சொல்கிறேன், இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ தட் இந்த அளவுக்கு ஒரு எல்லாருமே விரும்புகிற ஒரு யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் எடுத்தோடனே ஐஐடி மெட்ராஸுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சா செகண்ட் ரேங்கிங் அந்த மாதிரி விரும்புவாங்க. ஐபிஎம் அதெல்லாம் தனியாக வச்சுப்போம். ஸோ தட் அந்த மாதிரி சிட்டிக்கு நடுவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி, அதில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு செக்ஸுவல் அசால்ட் நடக்குது. அதுக்கு கவர்மெண்ட் வந்து அவனை பிடிக்கிறதுக்காக 5 மாதம் டைம் எடுத்துட்டீங்க. சரி, ஓகே, தண்டனை கொடுத்தீங்க, எல்லாமே ஓகே தான். இப்போ பொதுமக்களாக எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சிட்டி சென்டரில், அதுவும் சென்னையில் நிர்வாக வசதிக்கு எல்லாமே இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்க ஒரு குக்கிராமத்தில் இருக்க ஸ்கூலோ ஒரு காலேஜோ இந்த மாதிரி இடத்துல நடக்குது தப்பெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறது? இப்போ நாங்கள்லாம் ரொம்ப விரும்பி நினைக்கிறோம், இப்போது நம்ம ஒரு பையனையோ இல்லை பொண்ணையோ வந்து ஐஐடியில் படித்தா நல்லாயிருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படி தானே விரும்புகிறோம். நீங்கள் அதுக்கான ஒரு த்ரெட்டனே கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதே போல் இந்த தண்டனை, இந்த 30 வருஷம் கொடுத்துருக்கீங்களா, அது போதுமா? அந்த தண்டனை என்னை பொறுத்தளவுக்கு கேட்டிங்கன்னா அது போதாது அப்படின்னு தான் சொல்லுவோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தண்டனைகளை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தணும். இதெல்லாம் வந்து வெல் பிளான்டு. இது ஒன்றும் இப்போ வந்து ஒரு திடீர்னு ஒரு முடிவு பண்ணி திடீர்னு ஒரு தப்பு செஞ்சது இது இல்லை. எல்லாம் பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப தண்டனை கம்மி. அரபு கண்ட்ரிஸ்லாம் பாருங்கள், அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா தான் பயம் வரும். நீங்கள் வந்து என்ன தான் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசிக்கிட்டு ஒருத்தவங்க தூக்கில் போகிறது தவறான இது, நம்ம மனிதாபியம் மிக்க நாடு அப்படின்னு எந்த காரணம் சொன்னாலும் சரி தான், தண்டனை குறையணும்னா என்ன பண்ணும்? அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மன்னிக்குவோம், அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அது எவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க் எடுத்திருக்கோம், அங்கே வந்து படிச்சிருக்கோம். அதோட அவங்க அப்பா அம்மாவோட இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ தட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தண்டனைலாம் அவருக்கு பத்தாது. இதில் எத்தனையோ தலைவர்களோட பிறந்தநாள் வரும், அவருக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மா சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து நான் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட போகும்போது அவர் என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்னு சொன்னார். பட் ஆனால் அவருக்கு சால்வை போடுறது அதுவும் அங்கே தான் நான் சொல்கிறது. மாசு வந்து இன்னும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வெளியாச்சு, அது எந்த விதமான உண்மை நம்மளுக்கு தெரியல. அவர் கூட வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வீடியோஸ் வந்தது. நாங்கள் யாரையும் ரிட்டர்ன் பண்ண வரல, இவங்க மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த தண்டனை போதாது, இன்னும் தண்டனைகளாக சட்டங்களும் தண்டனைகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி தவறு நடக்காது.
நாளைக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா சென்னையே வேணான்ற மாதிரி தான் தோணும். வேறு எங்கெங்கே போவாங்க இல்லாதவங்க? அவங்களுக்கு அறிவு மட்டும்தான். அதை வச்சு படித்து நல்ல மார்க் எடுத்து ஐஐடிலையும் அண்ணா யூனிவர்சிட்டியும் ஜாயின் பண்ண வந்தாக்க நீங்கள் இங்கேயே இந்த மாதிரி நடத்துறீங்க. ஸோ தட் நம்ம சொல்ல வர கருத்து இதுதான். நீங்கள் வந்து இந்த தண்டனைலாம் பத்தாது, நடு ரோட்டில் பிடிச்சி அரபு நாடுகள் கொடுக்குற தண்டனை மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த தண்டனைகள்லாம் இந்த மாதிரி குற்றச்செயலாம் குறையும் அப்படின்னு தான் சொல்லுது. அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூன்ஸை வச்சு அவர் அசால்ட்டாக வெளில வந்துடுவார். 30 வருஷம் அவர் ஜெயிலில் அடிமிச்சிருவார்னு நினைக்கிறீங்க? இதில் நிறையா தலைவரோட பிறநாள் வரும், நீங்களே நல்ல நடத்துன்னு சொல்லுவீங்க. அவர் ஜெயிலில் என்ன ராஜ வாழ்க்கை தான் வாழ போகிறாரு. சட்டம் ஒழுங்கு எப்படி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. 48 மணி நேரம் கழித்து அண்ணாமலை அவர்களோட ஆக்ஷன் என்னவா இருக்குதுன்னு பார்ப்போம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.